வேலைக்கு ஓடக்கூடிய பெண்களாக இருப்பீர்களே ஆனால் இந்த ஒரு சின்ன விண்ணப்பம், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உங்கள் கணவரை விட இன்னொரு நண்பர் உலகத்தில் இல்லைன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காயப்படுத்தக்கூடியது எந்த கைகளோ அதே கைகள் தான் காயத்துக்கு மருந்தும் போட்டாகும். இதே விண்ணப்பம்தான் ஆண்கள் கிட்டேயும். உங்களுடைய உலகம் இன்னும் விசாலமானது. நீங்கள் காலை வெளியில் வச்சு நடக்க ஆரம்பித்து பல 100 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக அப்படின்னு இறங்கும் பொழுது உடல் ரீதியாக பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் மிக அதிகம். பார்க்கும்பொழுது ரொம்ப சுலபமாக இருக்கலாம். இல்லை, ஒரு சானிட்டரி நாப்கின் விளம்பரத்தில் காண்பிக்கிற அளவுக்கு 3 நாட்கள் மிக சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போய்விடுமே. ஆனால் விளம்பரத்தில் மட்டும்தான் அப்படி போகுமே தவிர ஒவ்வொரு மாதமும் அது வந்து போகும்பொழுது மிகப்பெரிய வேதனை தான், மிகப்பெரிய வலி தான். நீங்கள் கேட்டு கூட இருக்கலாம், 13 வயதில் பெரியவளாக இருப்பேன், இப்போ வயதில் ஒரு 40 தொடப்போது, இன்னுமா உனக்கு பழகலை அப்படின்னா என்றைக்கும் பழகாத பல வேதனைகளில் மிக குறிப்பானது பெண்ணுக்கு உடல் சார்ந்து வரக்கூடிய பெரிய வேதனை. யார் பக்கத்தில் நின்று ஆறுதல் சொன்னாலும், தாய் தகப்பன் சொன்னாலும், மாமனார் மாமியார் சொன்னாலும், பக்கத்தில் வந்து தோளை பிடிச்சி பரவாயில்லடா விடு 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 தாண்டிடலாம், ஒரு 3 நாள் எனக்கு தெரிஞ்சுதுமா, எனக்கு தெரிஞ்சுது, இன்றைக்கி சாயங்காலம் நான் கொஞ்சம் சீக்கிரம் வரேன்ப்பா, வரீங்களோ வரலையோ, வரணுங்கிற ஆசையாவது அந்த காதலை வெளிப்படுத்திட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் வருவீங்கிற நம்பிக்கையில் இன்னும் 6 மாதத்தில் வரக்கூடிய வலிகளை ஒரு பெண்ணால் தாக்கு பிடிக்க முடியும். இந்த வார்த்தைகளை நான் சொல்லணும்னு நினச்சேன் மேடம், ஆனால் சொல்ல முடியல மேடம். என்ன நமக்குள்ளே வந்து தடுக்கும் தெரியாது. யாருக்கும் ஈகோ இருந்தாலும் இருந்துட்டு போகுது. தாலி கட்டும் பொழுது முன்னாலே வச்சிருக்கக்கூடிய அக்னியில் போட்டு ஸ்வாகான்னு கொடுக்க வேண்டிய ஒன்று இருக்குமே. ஆனால் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஈகோவை முதல்ல அதுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக போகும். இன்னும் பெரிய விண்ணப்பம், குழந்தைகள் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கக்கூடிய இந்த சபையில் தான் நான் சொல்கிறேன், பட்டும் படாமல் குழந்தைங்க காதில் அது விழத்தான் வேணும். என்ன ஆனாலும் முதுகுப்புறத்தை காமிச்சிட்டு தயவு செஞ்சு திரும்பி படுத்து தூங்குற பழக்கம் இருக்குமே. ஆனால் சண்டை போட்டதுக்கப்புறம் ராத்திரி வரைக்கும் கொண்டு போய் சண்டையை போட்டுட்டு ஒருத்தர் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி படுத்துட்டு தூங்க போகிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தொடரும் போட்டு அந்த சண்டையோடு எழுந்திருப்பீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. உள்ளங்கையை பிரித்து பார்க்குறோம், அடிக்கிற காற்றுல விழக்கூடியது இலை விழலாம், காய் விழலாம், பிஞ்சு விழலாம், கனி விழலாம், முதிர்ந்து போன பழுத்த இலை விழலாம், மரத்தோடு விழலாம், என்ன விழும் தெரியாது. திரும்பி வந்து நான் இப்படியெல்லாம் நினைக்கலம்மா, இப்படி சொல்லணும்னு நினைக்கலம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூட பல நேரங்களில் முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைக்கு தெய்வம் நம்மளை தள்ளிடலாம். செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, அழகாக இருக்குது அப்படின்னா நன்றி அப்போவே சொல்லிடுங்க. தவறுன்னு மனசில் தோணியாச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் ஒரு மன்னிப்பு, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் தப்பே பண்ணலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் முதல்ல சாரி சொல்லணும். தப்பே பண்ணாத நபர் தான் நான் தப்பே பண்ணாட்டா கூட என்னை தப்பாக புரிஞ்சு தொலைச்சிட்டேம்மா, அதற்கு ஒரு சாரி, ஐ எம் சாரி ஃபார் தி சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலைக்கு நான் வருந்துகிறேன்னு முதல்ல சொல்கிற நபராக இருந்துட்டீங்கன்னு வைங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய தைரியமாக இருக்கும். பாரதி அதை தான் சொல்லுவான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அப்படின்னு சொல்லுவான். தாய் தந்தை சந்தோஷமாக சிரிச்சிட்டு நிற்கக்கூடிய அந்த தாய் தந்தையோட குழந்தைங்க வகுப்புக்கு வரும்போது முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். ஆசிரியர் கேட்கக்கூடிய கேள்விகளை உள்வாங்க முடியும், சந்தேகங்கள் எல்லாம் எடுத்து வெளியில் சொல்ல முடியும். இது அத்தனையும் சம்பவிக்கும். உங்கள் வேருக்கு மறக்காமல் நீங்கள் நீர் ஊற்ற முடியுமே. ஆனால் இது கண்டிப்பாக உபதேசமே அல்ல. உங்களுடைய அக்காவோ, உங்கள் அடுத்த வீட்டு ஆண்டியோ, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியோ, உங்களை விட வயது முதிர்ந்த ஒரு கலீகோ கையை பிடிச்சிக்கிட்டு, இல்லை பஸ்ஸில் ஏறும்போது எங்கே போய் இறங்குறோன்னு தெரியாமல் என் பக்கத்தில் இடம் இருந்து உட்காருங்களேன் அப்படின்னு சொல்ல போக இன்னொரு 4 ஸ்டாப் ஒன்றா பயணம் போகக்கூடிய சக பயணியாக என்னை பார்த்தாலும் சரி. இந்த சச்சரவுகள் எல்லாம் பெரிய சச்சரவுகள் அல்ல. ஒன்றும் பெறாத விஷயத்தை ஊதி 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 தயவு செஞ்சு பெருசு பண்ணாதீங்க. எல்லாரையும் நேசிக்கிறதுக்கே நேரம் இல்லாத சூழ்நிலையில் வன்மம் பாராட்டி நிற்கிறதுக்கு நேரமே இல்லை. ரொம்ப சுலபமாக பெண்களை மடக்க முடியும். திரைப்படங்களில் வர மாதிரி மல்லிகை பூவும் அல்வாவும் கொண்டு வந்து கொடுக்கறது அல்ல. அது ஏதோ ஒரு காரியமாக கொண்டு வந்து கொடுக்க பெண்கள் உடனே இல்லை, அது ஒரு ரொம்ப கொச்சைத்தனமாக பெண்களை அநாகரிகப்படுத்துகிற மாதிரி கூட எனக்கு தோணக்கூடிய ஒன்று. உங்கள் மனைவி கிட்ட நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பார்க்குறீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கோவப்பட்டுட்டு போனதுக்கப்புறமும் கூட நீங்கள் கர்ச்சீஃபை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அட கஷ்டமே, போகிற அவசரத்தில் கர்ச்சீஃபை விட்டுட்டு போயிட்டாரு, வேர்த்து வேர்த்து கொட்டும் இருக்கு அப்படின்னு நீங்கள் திரும்பி வர வரைக்கும் காத்துட்ருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நிதம் நிதம் நினைக்கக்கூடியது, பெண் நினைக்கிற மாதிரியே ஆணுக்கும் நினைக்கக்கூடிய அந்த பெண்மணி. அதனால்
நல்ல விஷயங்களை கண்டிப்பாக மனைவி கிட்ட பார்த்தா தயவு செஞ்சு வாயை திறந்து அவங்கள பாராட்டுறது மட்டும் அல்ல, ஆகாயத்துலேருந்து பிறந்தவங்க உங்களுக்கு மனைவியாக இறங்கி வரலை, குடும்பத்தில் ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்காங்க. எல்லா அப்பாக்களுக்கும் என்னுடைய பொண்ணு, எம் பொண்ணு, எம் பொண்ணு அப்படின்னு இருக்க அனைத்து உச்சி முகந்து பெருமைப்படக்கூடிய எல்லா அப்பாக்களுக்கும் விண்ணப்பம். எல்லா அப்பாக்களும் தாயுமானவர்களாக ஆயிட்டீங்க. தந்தையே இல்லை, எல்லாரும் தாயுமானவர் தான். நமக்கு இன்னொரு தாய் வேண்டாமே, வீட்டுக்குள்ளே தான் ஒரு தாய் இருக்காளே, அவசர அவசரமாக நீங்களும் எதுக்காக தாயுமானவர் ஆகணும்? மறக்காமல் உங்கள் மனைவி கிட்ட பார்க்கக்கூடிய நல்ல பண்புகளை குழந்தைங்க முன்னால் பாராட்டுங்க. உங்கள் அம்மாளுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு நீங்கள் செல்லமாக ஏதோ திட்டுற மாதிரி சொல்ல போக 20 வயசில் உங்கள் மகனே, ஏம்மா உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் அறிவு கிடையாது அப்படின்னு சொன்னால் வருத்தப்பட்டு காரியமே இல்லை. குழந்தைங்க வாயில் வார்த்தைகளை நாம் தான் போடுறோம். இதை விட அழகாக பெண்கள் மனதை ரொம்ப சுலபமாக என்னென்னிக்கோ பட்ட காயத்துக்கெல்லாம் மயில் பீலி தடவர மாதிரி பண்ண முடியும். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லி பழகுங்க. என்னுடைய தாயையும் என்னுடைய தகப்பனையும் என் முன்னால் என் கணவன் தரக்குறைவாக பேசும்பொழுது ஏற்படக்கூடிய வடுக்களை, காயங்களை நான் வெளியில் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் கணவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் பொழுதெல்லாம் என் கண்களில் வலி தெரியும். என் கணவனுக்கு பார்க்க முடியும்னா என் கண்ணில் இருக்கக்கூடிய வலியின் காரணம் அவனுக்கு புரியும். அப்படின்னா என் முன்னாலே என் பெற்றவர்களை கொச்சைப்படுத்தும் பொழுது எனக்கு வலிக்கும். கோவப்படுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தை விட்டு வெளியில் போக வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இறங்கி போனதுக்கு அப்புறம் மனதுக்குள்ளே குமரி குமரி ஒரு பெண் அழக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆணும். நம்ம கணவனாக ஆகாயத்துலேருந்து ஆண்டவன் படைச்சி இறக்கி விடலை. நம்ம குழந்தைய எப்படி கொஞ்சி கொஞ்சி பிடிக்கிறோமோ அதே மாதிரி கை வளர்ந்துதா கால் வளர்ந்துதா பார்த்து பார்த்து தான் அந்த ஆணையும் அனுப்பியிருப்பாங்க. உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களுக்கும் வாயை திறந்து உங்கள் மாமனையும் அத்தையையும் உங்களால் நன்றி சொல்லி கொண்டாட முடியும் அப்படின்னு சொன்னால் நல்லதொரு குடும்பத்திற்கான அஸ்திவாரத்தை அங்கே தான் நீங்கள் போட முடியும். உங்களுடைய மாமன் மாமி கிட்ட நீங்கள் ரொம்ப அவநம்பிக்கையோட அவங்கக்கிட்ட மரியாதை இல்லாமல் நீங்கள் நடந்துட்டு உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட மரியாதையாக இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, வங்கியில் பணம் போட்டுகிட்டே இருக்கும் பொழுது தான் வயோதிகம் வரும்போது அதிலிருந்து எடுக்க முடியும். குடும்பங்கிற வங்கியில் அன்புங்கிற அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்கள் வயோதிக காலத்திலேருந்து அதிலிருந்து எடுக்க முடியும். இல்லைன்னா என்ன வார்த்தைகளை உங்கள் மாமனார் மாமியார்கிட்டையும் தாய் தகப்பனை பார்த்தும் நீங்கள் அமிலங்களை வீசுகிற மாதிரி வீசினீங்களோ அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக திரும்பி வரும். முற்பகல் செய்யின் பிற்பகம் வராது, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், 1 100ஆக விளையும். ஆக தனிநபர்களாக என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுது, கணவன் மனைவியாக என்ன பண்ணணும்னு தெரியுது. இனி குழந்தைகள் மேலே காட்டக்கூடிய அன்பில் கொஞ்சம் கஞ்சத்தனத்தை வச்சுக்கோங்க. அன்புன்னு காட்ட தெரியல உங்களுக்கெல்லாம். அன்பு அப்படிங்கிறது 10 குழந்தைய பெற்ற அம்மாவும் ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு கொடுத்த போது எல்லாருக்கும் அன்பு இருந்தது. அம்மா ஓங்கி ஒரு அறையும் போது அதில் கண்டிப்பு இருந்தது, காருண்யம் இருந்தது. அடித்து அம்மா காலை கட்டிக்கிட்டே தான் பெரும்பாலும் அழுதுருக்கோம் நாம். ஐயோ கை விரல் பட அடிச்சிட்டேன், சரி சரி விடு, தப்பு பண்ணாதே அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்களே தவிர அடுத்த நிமிஷம் சரண்டராகி மண்டி போட்டு ஒரு 5 ஸ்டார் கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்து அம்மாவை மன்னிச்சிருடா, அம்மா தெரியாமல் அடிச்சிட்டேன்டா அப்படின்லாம் அம்மாக்கள் கெஞ்சின ஞாபகம் இல்லை. இப்போ எல்லா அம்மாக்களும் மறக்காமல் அதை தான் பண்ணுறாங்க. கையை ஓங்கி ஒன்று சுள்ளுன்னு வச்ச அடுத்த நிமிஷம் அம்மாவை மன்னிச்சிடு, அம்மாவை மன்னிச்சிடு. குழந்தை மனதில் என்ன புகுத்துறீங்க? நீங்கள் அந்த குழந்தையை கண்டிக்க மாட்டீங்கன்னு புகுத்துறீங்க. தப்பு செஞ்சால் கண்டிப்பு உண்டு, சில சமயங்களில் தண்டனையும் உண்டு. நீங்கள் எத்தனை ஓங்கி ஓங்கி அடித்தாலும் கவலைப்படாதீங்க. இயற்கை ஒரு அளவுக்கு மேலே உங்கள் கையில் வலிமை கொடுக்கலை, அவ்வளவுதான். உங்களால் எத்தனை ஓங்கி அடித்தாலும் அத்தனை தான் முடியும். அதுலேயும் அப்பா குறுக்க வந்து அடிக்க வராருன்னா பாஞ்சு அம்மா நான் தாங்க செல்லம் கொடுத்துட்டேன், நான் 2 வெச்சாவன் சரியாவான் அப்படின்னு நீங்கள் இழுத்துட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு அப்பாவுக்கும் தெரியும், மகனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்பா சின்னதாக தட்டினாலே ஓங்கி விழுந்துடும், நீங்கள் ஓங்கி அடித்தாலே சின்னதாக தட்டின மாதிரி தான் இருக்கும். அப்பா கையிலேருந்து காப்பாற்றி கொண்டு போகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனாலும் 13-14 வயதான பெண் குழந்தையை அம்மா கண்டிக்கும் போது தயவு செஞ்சு எல்லா தகப்பனும் பஸ்ஸுக்கு 10 அடி நகர்ந்து நிற்கிற மாதிரி இந்த சண்டைக்கு நடுவிலேருந்தும் 10 அடி நகர்ந்துருங்க. என் பொண்ணை யார் பார்த்துட்டுறது அப்படின்னு நீங்கள் இறங்கி ரெஃப்ரி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு அம்மா தன்னுடைய பெண்ணை கண்டிக்கிறா அப்படின்னா அந்த வயதை தாண்டி வந்திருக்கா. அந்த பெண் குழந்தையுடைய ஆடை சரியில்லைன்னு அந்த அம்மாவுக்கு நினைக்கலாம்,
அந்த குழந்தையுடைய நடையுடை பாவனை சரியில்லைன்னு தோணலாம், அது பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சரியில்லைன்னு அந்த அம்மாவுக்கு தோணலாம். 13-14 வயது குழந்தைக்கு எதெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பெண் குழந்தைக்கு வரக்கூடிய அபாயங்கள் எல்லாம் அம்மாவை விட அப்பாவுக்கு தெரியாது. அப்பாவால் அன்பு காமிக்க முடியும், அந்த அன்பு மிகையாக போகும்போது செல்லமாக மாறி போகும். அம்மா மறக்காம கண்டிப்பா, அம்மா கண்டிக்கும் போது பெண் குழந்தை ஓடி வந்து, அது இப்பவும் ஒத்த பெண் குழந்தையாக இருந்தால் ஓடி வந்து அப்பா கழுத்தை இருக்க கட்டிட்டு, அப்பா பாருங்கப்பா இந்த அம்மாவை அப்படின்னு சொன்னவொடனே என் பொண்ணை யாருப்பா திட்டுறது அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு இறங்கி வராதிங்க. யூ ஆர் நாட் டூயிங் சர்வீஸ் டு யுவர் டாட்டர், யூ ஆர் டூயிங் அ டீசர்வீஸ் டு யுவர் டாட்டர். ஒரு 40 வயதான பெண்மணி 13 வயதான ஒரு பெண்மணியை எப்படி நடைபெறுத்துவது, எப்படி திருத்துவதுன்னு அவ பண்ணும்போது குறுக்க வராமல் இருக்கிறது எவ்வளவு நல்லதோ அவ்வளவு நல்லது. அப்பா மகனை கண்டிக்கும் போது, அம்மா இந்த அப்பாவை பாருமா அப்படின்னா, உங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே கிடையாதுப்பா, நீ வாடா அப்படின்னு அம்மா அரவணைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் 15 வருஷம் கழித்து வீட்டு ஏறி வரப்போகிற பொண்ணுக்கு இப்போவே நீங்கள் ஆப்பு வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அவ்வளவே தான். அப்பா கண்டிக்கும் போது மகனை கண்டிக்க விடுங்க, அம்மா மகளை கண்டிக்கும் போது கண்டிக்க விடுங்க. இதுதான் உலக இயற்கை, இப்படி தான் விலங்கினத்தில் கூட நடக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்குள்ளே வரும்பொழுது 50+ இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விண்ணப்பம் நான் கொடுக்குறேன். ஏதோ 50 வயசாச்சு, ஒரு மெனோபாஸ் ஆச்சு, டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணா ராமான்னு உட்காந்துடலாம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இந்திய பெண்மணியுடைய சராசரி வயதே 44 அப்படின்னு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் இருந்தபோது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. என்னுடைய தாயாரும் என்னுடைய மாமியாரும் நான் வாழ்ந்த வயசு வாழலை, அதுதான் சத்தியம். ஆனால் ஆண்டவன் அருளால் ஆரோக்கியமும் இருக்க, உடலும் மனதும் தெம்பாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது 50 வயதிலேயே ஒரு ரிட்டையர்டு ஆட்டிடியூடோட பெண்மணிகள் வீட்டை விட்டு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு விலகி நின்னோம் அப்படின்னா சமுதாய பொறுப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். படித்த பெண் குழந்தை இருக்கக்கூடிய வீட்டை பார்த்தா தெரியும் அப்படின்னு நான் எப்பவும் சொல்வேன். படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண் குழந்தை, கல்லூரிக்கு போகிற பெண் குழந்தையோட வீட்டை பார்த்தா தெரியும். வீடு சுத்தமாக இருக்கும், வீடு அழகாக இருக்கும், எல்லாம் பொறுப்பாக வச்ச இடத்துல இருக்கும். வீட்டில் அனாவசியமாக குரல் ஓங்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டில் படிக்கிற ஒரு பெண் குழந்தை இருக்குது. படிப்புக்கு பிரச்சனை வரும்னு சத்தம் போடாமல் இல்லை, படித்த குழந்தை வீட்டை எப்படி நடத்தணும்னு தெரியும் அவளுக்கு. அதே மாதிரி 50 தாண்டிய பெண்மணி இருக்கக்கூடிய வீடுனா அந்த வீட்டை பார்த்தா கண்டிப்பாக தெரியணும். 1947 சுதந்திரம் கிடச்சி, கூடவே பெண்ணுக்கு கல்வியும் கிடச்சி, பூரணமான எல்லா உரிமைகளும் கிடச்சி, 2017 திரும்பின பக்கம்லாம் எல்லாரும் பயப்படக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த பக்கம் கல்யாண பத்திரிகையை கொடுத்து திரும்புறதுக்குள்ளே இந்த பக்கம் டைவர்ஸுக்கான ஒரு நிலைமைக்கு போகிறோம் அப்படின்னா, நீங்களும் நானும் வாழ்வாங்கு வாழ்ந்து குடும்பத்தில் வேரோடி விழுது பாய்ச்சி நிற்கக்கூடிய நாம் இருந்தும் அடுத்த தலைமுறைக்கு ஒருத்தரோட ஒருத்தர் மனர்வு ஒத்து போக முடியலை அப்படின்னா நம்ம இருந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லுங்கள். வயசாக ஆக மரத்தினுடைய நிழல் இன்னும் அதிகமாக இன்னும் விசாலமாக இருக்கும். வீட்டில் வாங்கக்கூடிய அரிசி கூட பழையது அப்படின்னா இன்னும் நல்லா காணும் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் வீதிக்கு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா, வீதிக்கு 4 50+ பெண்கள் இருந்தால் அந்த வீதியில் கண்டிப்பாக ஒரு விவாகரத்திற்கான பிரச்சனை வரக்கூடாது. அந்த அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் உட்காந்து வாழ்க்கையை, அதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கக்கூடியது வாழ்க்கை. பள்ளிக்கூட பாடத்தில் 200க்கு 200 வாங்கின மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு சிலபஸ் இன்னும் யாரும் வகுக்கலை. கல்லூரியில் நீங்கள் வாங்கினதுக்கு கோல்டு மெடல் வாங்கலாம். இது எதுவுமே இல்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா 50+ இருக்கக்கூடிய பெண்கள் களம் இறங்கினால்தான் முடியும். நான் எங்கள் வீதியில் கூட எல்லா பெண்கள்கிட்டையும் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நீங்களும் நானும் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வாழணும்னு நாம் தான் சொல்லணும். சில கசப்புகள் வரும், சில கடுமையான சோதனைகள் வரும், தாண்டறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தாங்கிறதுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு. அதை பெரியார் நகரில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கும் நான் சொல்கிறேன். இனி நான் வந்த காரியமான குழந்தைங்களுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். இத்தனை நேரம் அப்பாவுக்காக சொன்னேன், அம்மாவுக்காக சொன்னேன், தாத்தாக்காக சொன்னேன், பாட்டிக்காக சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பித்தலாட்டம் தான். நான் உங்களுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா காதை அடைச்சிப்பீங்களே அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு சொல்கிறேங்கும்போது இன்னும் 10 காது கடன் வாங்கி வச்சுட்டு காதை கேட்டுகிட்டே இருப்பீங்களேங்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்கிற மாதிரி உங்ககிட்ட மட்டும்தான் பேசிகிட்டே இருந்தேன். கிடைக்காம கிடைச்ச அப்பாவும் அம்மாவும் நமக்கு, நம்ம எல்லாத்தையும் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இல்லை குடும்பம்.
கையை நீட்டின உடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தைக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரணும். நீங்களே ஏமாற்றங்களை கொடுக்கல அப்படின்னா வாழ்க்கை கொடுக்கக்கூடிய தோல்வியை குழந்தை எப்படி சமாளிக்கும்? இது வாங்கிட்டு வரேன்னு அப்பா சொல்லலாம், அன்றைக்கி அப்பா வாங்கிட்டு வராமல் இருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி விளக்கெல்லாம் அணைச்சி கடையெல்லாம் பூட்டினதுக்கப்புறம் அப்பா கடைவாசலில் நின்று முதலாளிக்கு ஃபோன் பண்ணி கடைக்கதவை திறந்து பொன் குழந்தைக்கு கேட்டதை வாங்கிட்டு வந்து தூங்குகிற குழந்தை கையில் கொடுக்குற மாதிரி விளம்பரங்கள் வந்தால் அப்படிப்பட்ட அப்பாக்கள் விளம்பரங்களில் மட்டுமே வாழக்கடவது. நம்ம அப்பாக்கள் எல்லாம் சாதாரணமான அப்பாக்கள். கையும் காலும் ஓஞ்சி வீட்டுக்கு வரும்பொழுது அப்பா கையில் கேட்டது இருந்தால் ரொம்ப நல்லது, கேட்டது அப்பா கையில் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன காரணம்னா வீட்டுக்கு வரக்கூடிய அப்பாவை விட பெரிய கிஃப்ட்டு அப்பா வாங்கிட்டு வர முடியாதுன்னு புரிஞ்சுக்கும். எங்கள் அப்பாவை விட அம்மாவை விட ஆண்டவன் எனக்கு இதை விட பெரிய வெகுமதி எனக்கு கிடையாது. அது குழந்தைக்கு புரியணும். அப்படின்னா நம்ம பெரியவங்களை நாம் எப்படி கொண்டாடுறோமோ அப்படி தான். குழந்தைக்கு வீரம் சொல்லி கொடுக்கறது மட்டும் அல்ல, சின்ன சின்ன ஏமாற்றங்களை சொல்லி கொடுக்கறது மிக முக்கியமானது. சிலபஸில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி இதை வாங்கி கொடுக்குறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னுடைய மகனுக்கு இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நான் வார்த்தை கொடுக்கும்போதே என் மாமியார் என் தோளை தட்டி என்னை கொஞ்சம் இங்கே வான்னு கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, ஆனை கொடுத்தாலும் ஆசை கொடுக்காதே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது எனக்கு அப்போ புரியாத மாதிரி இருந்தம்மா. புரியலம்மா, ஒரு பொருளை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் உனக்காக வாங்கணும்னு நினச்சேன்டா அப்படின்னு சொல்லு. இதை வாங்கிட்டு வருவேன்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு போகாதே. நீ வாங்க நினைக்கிற பொருள் எப்படி இருக்குன்னு தெரியாது, அது எப்படி இருக்குன்னு அவன் பண்ணுற கற்பனை எப்படி இருக்குன்னு தெரியாது. உனக்கு பெருசாக இருக்கிற விஷயமா நீ கொண்டு வந்து காமிப்போம், இவ்வளோதானா, இதுக்கு தான் இவ்வளோ சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால் அவன் முகமெல்லாம் சிரித்து சின்னதாக போயிடும். வார்த்தை கொடுக்காதே, ஆனை கொடுத்தாலும் ஆசை கொடுக்காதே, பொருளை கொண்டு வந்து கொடு, ஆச்சரியங்களை எப்போவுமே குழந்தைக்காக தக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரியுது. குழந்தை கேட்டது பாதி, கேட்காதது பாதி இல்லை. அது 2000 ரூபாய்க்கு பொம்மை உங்ககிட்ட கேட்கவே இல்லை. தேர் திருவிழாவுக்கு போகும்போது ஒரு 10 ரூபாய்க்கு சுற்றுற காத்தாடியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் தோள் மேலே உட்காந்து உங்களை விட ஒசரமாக அந்த காத்தாடியை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சுகம்தான் அந்த குழந்தைக்கு வேணுமே தவிர, அப்பா கம்ப்யூட்டரில் இருக்க, அம்மா தன்னுடைய அசைன்மெண்ட்டை பார்க்க ரிமோட்டை வச்சுக்கிட்டு குழந்தை மேலுங்கீழும் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய 2000 ரூபாய் காரதுக்கு சுகம் தராது. உனக்காக தானே போகிறேன், உனக்காக தானே உழைக்கிறேன், உன் பள்ளிக்கூடத்துக்கு சம்பளம் கட்டுறதுக்கு தானே. எத்தனை நாளைக்கு இந்த பொய்யை சொல்கிறீங்க? குழந்தைங்க நம்புகிற மாதிரி நடிக்கிறாங்கங்கிறதுக்காக. அவங்களுக்காக தான் போகிறோம் அப்படின்னா அவங்க கூட உட்கார்றதுக்கு கண்டிப்பாக நேரம் வேண்டும். குவாலிட்டி டைம் கொடுத்து தான் ஆகணும். ஆமாம் வேலை ஜாஸ்தி, ஆமாம் 12 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது கையும் காலும் துவண்டு போய் படுக்கை இங்கே இருக்குது, தலகாணி இருக்குது, இங்கேருந்தே தூங்கிட்டு போய் விழறீங்க, சத்தியம். காலையில் 4 மணிக்கு மறுபடியும் ஓடணும், எல்லாம் சத்தியம். இதுக்கும் மேலே மறுபடியும் வாராது போல் வந்த மாமணியாக இந்த குழந்தை. கொஞ்சம் நகரு, நான் வேலையை பார்க்குறேன், கொஞ்சம் நகரு, நான் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி சொல்லி பழகி 20 வயசாகி அந்த கொஞ்சம் நகருமா, எப்போ பாருங்கிட்டே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் தாங்க முடியாது. எப்போ எடுத்து இடுப்பில் வச்சுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ கால் வந்தாச்சு இறக்கி விடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஓடும்போது அது விழுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விழுந்து அடுத்த நிமிஷம் பாஞ்சு போய் தரையை ஓங்கி பலார் நடிச்சு என் குழந்தையை தள்ளி விட்டுட்டியா, என் குழந்தையை தள்ளி விட்டுட்டியா? இல்லை, சொல்ல வேண்டியது வேறு. பார்த்து நடக்கண்ணா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி தள்ளி விட்டுட்டியா, தள்ளி விடுவியா 4 தடவை தரையை அடித்து அடுத்த நிமிஷம் அந்த குழந்தைக்கு புரியுது, ஓஹோ நான் தப்பு பண்ணால் யாரையாவது அடிக்கலாம் போல இருக்கு. நான் பார்க்காம உருண்டு விழுந்ததுக்கு எங்கள் அம்மா வேறு யாரையாவது 4 சாத்துவாங்க. பார்த்து போடா, முடிஞ்சு போச்சு. அப்பாவா அது கூட பண்ண மாட்டார். தாண்டி அப்பா போனதுக்கப்புறம் திரும்பி வாடா அப்படிம்பாரு. குழந்தை உருண்டு புரண்டு அந்த குழிக்குள்ளே விழும். அம்மாக்காரி பாயும் போது அப்பா வரட்டும் மெதுவாக வரட்டும் அப்படிம்பாரு. ஏன்னா விழறதுக்கு படிக்கிறவனுக்கு மட்டும்தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு தெரியும். விழவே நீங்கள் அனுமதிக்கலைன்னா ஒரு தடவை உங்கள் குழந்தை விழுந்ததுன்னா அதனால் எழுந்திருக்கவே முடியாது. மறுபடியும் குழந்தைங்கக்கிட்டே வரேன் நான். அப்பா அம்மாவை விட சந்தோஷமான பொக்கிஷமான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. அவங்க வாங்கி கொடுக்காத விஷயங்கள் எத்தனையோ இருந்துட்டு போட்டோம், அவங்க உங்க கூட இருக்காங்க இல்லையா. இங்கே வந்து இவ்வளோ அழகாக அமோகமாக நீங்கள் இந்தியாவுக்காக நடத்தினீங்க இல்லையா. இனி சொல்ல வேண்டியது பெற்றோர்கிட்டே ஆகட்டும், ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு உறுதி எடுத்துக்கலாம். எந்த காரணம் கொண்டும் இந்தியாவை கேவலப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை வீட்டில் பயன்படுத்த மாட்டோம். இதெல்லாம் ஒரு நாடு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கலாம். நீங்களும் நானும் பார்க்காம அமோகமான ஆட்கள் இருக்காங்க. இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு இதில் இதை சொன்னேன். ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு நாங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு வரும்பொழுது வண்டியில் பெட்ரோல் போட வேண்டியிருந்தது. பெட்ரோல் போட்டுகிட்டே சரி ஏரும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு ஏர் செக் பண்ண போகும்போது காலையில் ஒரு 18-19 வயது பெண் குழந்தை அந்த பெட்ரோல் பங்க்கில் எல்லாம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி மேலே ஒரு ஓவரால் கோட்டும் வேர் பண்ணியிருக்கா.
பொழுது புலர்ந்தும் புலராத மாதிரி இருக்கக்கூடிய நேரம். காருக்கு அதுக்கு ஏர் போட்டதுக்கப்புறம், காற்று ஏற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நீங்கள் எல்லாருமே பண்ணக்கூடியது தான். அங்கே நிற்கிறவங்களுக்கு அந்த அந்த நபருக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்துட்டு வரது ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோவே தான். என் கணவரும் அவருடைய பர்ஸ்லேருந்து அப்படியே எடுத்தால் ஒரு 10 ரூபாயும் வந்தது, ஒரு 20 ரூபாயும் வந்தது. எல்லார் மனதிலையும் ஏற்படக்கூடிய சலனம் தான். 10 20 10 20 20 10. நான் சொன்னேன் 20 இருக்கட்டுமேப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, எங்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒன்று, அதாவது அந்த குழந்தைக்கு நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். பணம் கொடுக்கறத விட கொடுக்குறோங்கிற நினைப்பு ரொம்ப பெருசாக இருக்கும், எத்தனை பெரிய நபராக இருந்தாலும். அந்த விண்டோ ஷீல்ட் இறக்கிட்டு அந்த குழந்தைக்கிட்ட இந்த 20 ரூபாயை நீட்டும் போது புன்னகை மாறாமல் அந்த குழந்தை சொன்னா, அண்ணா நான் பணம் வாங்குறது இல்லை அண்ணா அப்படின்ட்டு போயிட்டான். அவ்வளவே தான். முகம் செத்து போச்சு, முகம் செத்து போச்சு. உண்மையும் நேர்மையும் யாரோ ஒருத்தருக்கு சொந்தம் அல்ல. உண்மையும் நேர்மையும் நீங்களும் நானும் பார்க்காத எத்தனையோ பேர் கைவசம் வச்சிட்ருக்காங்க, வெகு இயல்பாக கைவசம் வச்சிட்ருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் கண்டிப்பாக மேலே விழுந்து கொதறுவாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நபர் மிக பணிவாக நீங்கள் ஏறி உட்கார்ற வரைக்கும் எங்கே போகணும்னு கேட்குறாரு. நீங்கள் எதையாவது மறந்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் திரும்பி வந்து வச்சுட்டு போன செல்ஃபோனை உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் ஊடகங்களும் செய்தித்தாள்களும் மீண்டும் மீண்டும் ஒன்றும் பெறாத தவறிப்போன சில விஷயங்களை மட்டுமே கொண்டாடி கொண்டாடி பார்க்கறதுனால நாடுபுற கொள்ளையும் நாடுபுற பாலியல் வன்கொடுமையும் நாடுபுற அரசியல் சூழ்ச்சியும் இருக்கிறதாக கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். 1947 ஒரு பேனா வாங்கணும்னா கூட ஒரு பார்க்கர் பெண்ணுக்காக சிவில் சப்ளைஸ் ஆஃபீஸர்னு அந்த போஸ்டில் இருந்து அந்த காலத்தில் கலெக்டராக இருந்த நபர்கிட்ட கையெழுத்து வாங்கினா தான் பேனா வாங்க முடியும். 47 குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லுங்க. நீங்கள் அதற்கப்புறம் பிறந்தவராக இருந்தாலும் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லுங்க. 47 சுதந்திரம் வாங்கின போது மிகப்பெரிய பிச்சை பாத்திரத்தோட போய் அமெரிக்கா முன்னால் நின்ன நபர்கள் தான் நம்மளை கேலியும் கிண்டலும் செய்த நாடு தான் அமெரிக்கா. இஷ்டம் போல் குழந்தைங்களை பெற்றுக்க முடியும், ஜனத்தொகையை அதிகப்படுத்திட்டே போக முடியும், அவங்களுக்கு சோறு போட முடியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே திரும்பி வந்து அப்போ தொடங்கினது உங்களுடைய ஒயிட் ரெவல்யூஷன், உங்களுடைய ப்ளூ ரெவல்யூஷன், உங்களுடைய க்ரீன் ரெவல்யூஷன். பால் பெருக்கம் அதிகமாக இருப்பது, மீன் வளத்தை அதிகமாக பண்ணுவது, எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படிங்கும்போது இப்போ ஒரு சுனாமி அடித்த பொழுது இந்தியா உட்கார்ந்திருந்த இடம் என்ன தெரியுமா? பிச்சை பாத்திரத்தை